திரும்பவும் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். மெசையா சார்பாக நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் துபாயில் ஒரு பார்க்கில் இருந்து கத்தரை துதிக்கான ஒரு நல்ல கடவுள் ஏற்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில வந்து செய்த நன்மைகளை நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நினைச்சு பார்க்கணும். கவுண்ட் யுவர் பிளெஸிங்ஸ் ஒன் பை ஒன். நம்மளுடைய நமக்கு செய்த நன்மைகளை நீங்க அப்படி நம்முடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் செய்து விசுவாசமா உங்களுடைய வாழ்க்கை வந்து பலன் அடையும். அதுல பாருங்க பைபிள் வசனம் வாருகிறது. என்ன சொல்லுன்னா எல்லாரும் தீமையிலிருந்து ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்துல காப்பாற்றி கர்த்தர் நம்மளை உண்டாக்கிறாரு. சோ நம்ம வந்து கர்த்தருடைய நன்மையிலையும் கர்த்தருடைய செய்த எல்லா காரியங்களையும் வாழ்வுல எப்பொழுதும் நம்ம வந்து நினைச்சு பார்க்கலாம். ஒரு தாசன் எழுதியிருக்காரு, எண்ணி செய்வாய் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. ஓகே நம்ம இப்ப அந்த பாடலை பாடுவோம். நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரி. எலியாவின் தேவனுக்கே உங்கள் விசுவாச சோதனைன்னு வரும்போது எலியா வந்து கொண்டு போய் உள்ளே போய் என்ன பண்ணிட்டாரு, உள்ள கோயிலுக்குள்ள போய் ஒழிஞ்சிட்டாரு. அவ்வளோ பெரிய அற்புதம் செய்த எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அப்போ ஆண்டவரை கூப்பிட்றாரு, அப்பா நீ எந்திரி, போக வேண்டிய தூரம் வெகு தூரம், செய்ய வேண்டிய பணி பெரிய பணி. இந்த எலியாவின் தேவன் நான் இருக்கேன். மெல்லிய சத்தத்தில் அவர் எலியாவோட பேசி கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரே ஒரு வேளை சாப்பாடு தான் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 40 days 40 நாட்கள். எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச தோரணையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச தோரணையில், எண்ணி துதி செய்வார் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உன்னை தேவன் அவர் தாசருக்கு பெரியவர், உன்னை அழைத்தவர் உன்னை தேவன் அவர் தாசருக்கு பெரியவர், எண்ணி துதி செய்வார் அடங்காத திருமைக்கார் இருந்தக்காரும் தப்புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்பதாரும் தப்புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி துதி செய்வார். நீங்களே ஆண்டவரை துதிச்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி நன்மைகள் வருதுன்னு நீங்களே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.